5 வீட்டு பகுதிகளாக ஆக்கினார். அப்படி இறைவன் செய்து முன்புள்ள உண்மை நிலைமை ஒருகால் அகலாது. ஆமா, இந்த உயிர் அனாதி காலம் தொட்டு இருக்கக்கூடிய உண்மையாக நிலை பெற்றிருக்கக்கூடிய ஆணவ மல மறைப்பில் சிறிதும் நீங்காமல் இருக்கும். உயிருக்கு இயல்பு நிலை என்ன? உயிரோடு என்றும் இருப்பது அறியாமை ஆணவம். இயல்பாகவே உயிர் என்னைக்குண்டோ அன்னைக்கே அறியாமை உண்டு. எனவே அந்த உயிர் தோன்றுகிற பொழுதே உயிர் அறியாமை உண்டு. அறியாமை என்பது எதை? ஆணவன் பேர். அது எங்க படிச்சோம்? 3வது போற்றில் படிச்சோம் இல்ல? 3வது போற்றில் ஒண்ணு படிச்சோம் இல்லைங்களா? அது ஆணவம். அது என்ன? நெல்லு. ஆமா, உயிரை அறியாமை எந்த முறையிலே பற்றியது, உயிரை அறிவை எப்படி மறைத்தது, உயிரின் இயல்பை எப்படி மறைத்தது? இந்த 3 கேள்விக்கு பதில் சொல்லுகிற வகையில நெல்லுக்கு உமித வீடு போலவும் நீடு சொம்பில் காளிதம் போலவும் தொல்லை கடல் தோன்ற வரும் எல்லாம் ஒருபுடை ஒப்பாய் என்று படித்தோம். அந்த ஆணவம் என்ன செய்யும்? கடிய தொழில். ஆணவத்தினுடைய வேலை என்ன தெரியுமா? ஞானத்தின் கண்ணை மறைத்த கடிய தொழில் ஆணவத்தால். ஆமா, உயிரினுடைய அறிவை மறைத்த செயல்பாடு ஆணவம். எனவே அந்த ஆணவமாகிய அறியாமையை நீக்கிக் கொள்வதற்காக, அந்த அறியாமை எப்ப இருக்கும்? பாட்டுக்கு வாங்க. முன்புள்ள உண்மை நிலை. ஆமா, இந்த உயிர் என்னை கொண்டோ அனாதி காலங்கள்ல உயிருக்கு இருப்பது ஆணவ மலம். அந்த ஆணவ மலம் ஒரு கால் அகலாது. அந்த ஆணவ மரப்பில இருந்து ஒரு சிறிதும் கூட நீங்காமல் திண்மை மலத்தால் சிறையாக்கி. மலத்துக்கு முன்னால் ஒரு சொல் போட்டார் பார்க்க, திண்மை மலம். திண்மை என்பது வலிமை என்று பொருள். வலிமை பொருந்திய அந்த ஆணவ மலத்தால் சிறையாக்கி உயிரை அந்த ஆணவ மலம் தனக்குள் சிறை வைத்து விட்டது. அப்படி ஆணவ மலம் தனக்குள் சிறை வைத்திருந்த அந்த நிலை கேவல நிலைன்னு பேர். அப்பொழுது அந்த உயிரினுடைய அறிவு கண் மறைத்து, அந்த உயிரினுடைய கண் என்பது அறிவு, அந்த உயிரினுடைய அறிவை மறைத்து மூல அருங்கட்டில் உயிர் மூடமாய் உள்கடப்ப. மூல அருங்கட்டு, இது மூலாதாரம்னு பேர். மூலாதாரம் என்பது எருவாய்க்கும் கருவாய்க்கும் நடுவில் இருப்பது, அது மூலாதாரம். அதற்கு என்ன கட்டுன்னு போட்டார்? அருங்கட்டு. மூல அருங்கட்டு. இப்ப மூலாதாரமாகிய வீட்டுக்குள்ள உயிர் எப்படி கிடைந்தது? கண் மறைத்து. அறிவு விளக்கம் இல்லாமல் உயிர் அறிவு கெட்டு கிடந்தது. கண் மறைத்து மூல அருங்கட்டில் உயிர் மூடமாய் உள்கடப்ப. அப்படி இருக்கிற அந்த உயிருக்கு இறைவன் என்ன செய்தான்? காலம் நியதி அது காட்டி. ஆமா, அந்த இடத்துல அந்த உயிர் எத்தனை காலம் இளைப்பாற வேண்டுமோ அத்தனை காலம் இழப்பாரும்படியாக அவன் செய்தான். ஆமா, காலம் நியதி. காலம்னா உரிய காலம், நியதினா ஒழுங்கு என்று பொருள், முறை என்று பொருள். இப்ப காலம், உரிய காலம், எத்தனை காலம் எத்தனை நேரம் அந்த உயிர் அந்த மூல அருங்கட்டுல மூடமா கிடக்கணுமோ அதற்கு ஏற்ப அந்த உயிர் அருங்கட்டுல கிடக்கும். அந்த மூலாதாரமா இடத்துல
இளைப்பாறுகிற காலம் வரை அந்த முறையில நியதி தத்துவம், நியதி என்பது ஒழுங்கு என்று பெயர், அதுல உயிர் கடந்தது. நிறுத்தி மேலோங்கும் உந்தி வியன்கட்டில் உயிர் சேர்த்து, அதன் பிறகு சுவாமி உரிய காலம் வந்தோடனே அந்த மூலாதாரத்துல இருந்து உயிரை அப்படியே உந்திக்கு கொண்டு வந்தார். அந்த உந்தியாகிய அந்த வீட்டில் உயிரை சேர்த்து அங்க பிராணவாயு என்ற ஒரு கருவியை சேர்க்கிறார். அதை காட்டினார் பாருங்க. மேல் ஓங்கும் உந்தி வியன்கட்டில், இந்த தொப்புளுக்கு வியன்கட்டு, உந்திக்கட்டு, மேல இருக்கிறதுக்கு மூல அருங்கட்டு, மூலாதாரத்துக்கு அருங்கட்டு, உந்திக்கு உந்தி வியன்கட்டு. இதுல உயிர் சேர்த்து, உயிர்னா இந்த இடத்துல காற்று, பிராணவாயு என்று பொருள். உயிரை ஒருத்தரும் உண்டாக்க முடியாது. உயிர் என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? இந்த இடத்துல காற்று, காற்றுக்கு ஒரு இடத்துல உயிர் என்று சொல்லுவார்கள். உயிர்த்தலால் அது காற்று, மூச்சு காற்று. அந்த பிராணவாயை கொண்டு வந்து உயிருக்கு இந்த தொப்புளுக்கு வருகிற பொழுது சேர்த்துகிறான். உந்திவியன் கட்டில் உயிர் சேர்த்து. ஆமா, அப்படி சேர்த்த உடனே கலை வித்தை அந்த அராகம் அவை முன்பு தந்த. அப்ப இந்த உயிர் புருட தத்துவத்தில் இருக்கிற பொழுதே காலம், நியதி, கலை, வித்தை, அராகம் அஞ்சும் சேர்ந்தால் புருடன் என்று பெயர். வித்தியாதத்துவங்கள் 7 படிச்சமா? உண்மை விளக்கத்துல வித்தியாதத்துவங்கள் 7. அவையாவன காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், புருடன், மாயை. அப்ப 5 சட்டை சேர்ந்தால் அதுக்கு புருட தத்துவம்னு பெயர். புருட தத்துவம் தனி தத்துவம் கிடையாது. 5 சட்டை சேர்ந்தோன்னா உயிருக்கு புருடன் என்று பெயர். காலம், நியதி, கலை, வித்தை, அராகம். இப்ப அந்த உயிர்ல என்ன கூட்டி இருக்கிறது? கலை, வித்தை, அராகம். அந்த மூலாதாரத்துல எத்தனை காலம் இருக்கணுமோ அத்தனை காலம் அந்த நியதிப்படி இருக்க வைத்தான். இப்ப காலம் வந்துருச்சு, நியதி வந்துருச்சு. இனி அதுக்கப்புறமா கலை, வித்தை, அராகம் 5 ஆயிடுச்சா? இந்த 5ம் அவை முன்பு, இவையெல்லாம் சுவாமி முன்னமே அந்த கஞ்சு கூடல் வந்த பொழுது கொடுத்து விட்டார். அதுல இந்த கலை, வித்தை, அராகம் என்ற 3 தத்துவத்தால என்னென்ன நடக்கும்? கலை என்பதால நமக்கு தொழில் நடக்கும். வித்தை என்பதால அறிவு வரும். அராகம் என்பதால நமக்கு விருப்பம் வரும். அறிவு என்பது அராகம் என்பது அராகத்து இச்சை. இப்ப காலம், நியதி அவ்வளவு காலம் அங்க இருக்க வச்சு உயிரை சுவாமி தொப்புள் உந்திக்கட்டு கொண்டு வருகிறார். உந்திக்கட்டு கொண்டு வந்த உடனே உந்திக்கட்டுங்கிற இடத்துல பிராணவாயு சேர்த்தறார். அந்த பிராணவாயு சேர்ந்ததுக்கு அப்புறமா கலையால தொழிலும், வித்தையால அறிவும், அராகத்தால விருப்பமும் இந்த முறையில அந்த உயிருக்கு கிடைக்க மானின் எழிலுடைய முக்குணமும் எய்தி. மான் என்பது மாயை. அந்த மான் என்பது பிரகிருதி மாயை என்று சொல்லப்படுவது. மாயை என்பது ஒரு தத்துவம். மாயை என்பது இறைவனுக்கு வைப்பு சக்தி. அது வேண்டும் பொழுது பயன்படுத்துவான். அறிவற்ற சக்தி. இன்னும் கொஞ்சம் விரிவா அப்புறம் பார்த்துக்குவோம். அந்த மாயை 3: சுத்த மாயை, அடுத்தது அசுத்த மாயை, பிரகிருதி மாயை. இந்த பிரகிருதி மாயை என்பதை இங்க ஆசிரியர் மான் என்பது மாயை, அந்த பிரகிருதி மாயை. அந்த மாயிலிருந்து எழிலுடைய முக்குணமும் எய்தி, அந்த மாயில உண்டாக
கூடிய எழில் அழகு அழகு பொருந்திய 3 குணங்கள் அவையான ராசசம், தாமதம், இந்த 3 குணங்களையும் சேர்த்து மருளோடு மன்னும் இதயத்தில் சித்தத்தால் கண்ட பொருள் இன்ன பொருள் என்று இயம்ப ஒண்ணா. அதன் பிறகு மயக்கத்தோடு உயிரை இதயம் என்கிற இடத்துக்கு கொண்டு வருகிறார். அந்த இதயம் வந்தவுடனே சித்தம் என்ற கருவி வந்து சேருகிறது. மருளோடு மருள மயக்கம், மயக்கத்தோடு இதயத்துக்கு உயிர் இருக்கிறது. அந்த உயிர்ல அந்த இடம் எது? சித்தம். சித்தம் என்ற கருவியை இறைவன் கூட்டுகிறார். சித்தம் என்ற கருவி எதுக்குள்ள இருக்கிறது? அந்த கரணத்துல ஒன்று. அந்த கரணம் என்ன? முதல்ல படிச்சோம் இல்லையா? மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். அப்ப அந்த கரணங்கள்ல ஒன்றான சித்தம் என்ற கருவியை சுவாமி உயிர் மூலாதாரத்திலே இருந்து உந்திக்கட்டு வர பிராணவாயுவை சேர்த்த அங்கே இருந்து இதயத்துக்கு வர அங்க சித்தம் என்ற கருவியை சேர்த்தான். சேர்த்த பொழுது சித்தத்தால் கண்ட பொருள் இன்ன பொருள் என்று இயம்பு ஒண்ணா அந்நிலை போய். அப்ப அந்த இடத்துல சித்தத்துல சிந்தித்து கண்ட பொருள் இது இன்னது என்று அறியாமல் மயங்கி கிடந்தது உயிர். அப்ப சுவாமி என்ன பண்ணார்? அங்கிருந்து அப்படியே அந்த கண்ட பொருள் இன்னது என்று தெரியால் மயங்கி கிடக்க உயிரை கண்டமாக எடுத்து கொண்டு வந்து சேர்த்தார். கண்டம்னா இந்த கழுத்து பகுதின்னு பேர். அங்க கண்டமாக எடுத்து கொண்டு வந்தார். இன்ன பொருள் என்று எம்ப ஒண்ணா அந்நிலை போய் கண்ட வியன்கட்டில் கருவிகள் ஈர் ஐந்தொழிய கொண்டு நியமித்து. ஆமா, இப்படி இந்த கண்டம் என்கிற பகுதி வந்தது. அப்படி வந்த முறையில அங்க உயிர், அதாவது புருடன் என்றும் பிராணவாய் என்றும் சித்தம் ஆகியவை முதலே இருந்தன. புருடன் எப்ப இருந்தது? மூலாதாரத்துல. அது மூல அருங்கட்டு. பிறகு உந்தி வேன்கட்டுக்கு வந்தபோது என்ன சேர்ந்தது? பிராணன் சேர்ந்தது. பிறகு இதயத்துக்கு வந்தபோது என்ன சேர்ந்தது? சித்தம் சேர்ந்தது. அப்போ புருடன், புருடனுக்கு அப்புறம் பிராணவாய், பிராணவாய்க்கிற சித்தம், சித்தத்துக்கு அப்புறமா இந்த கண்டத்துக்கு உயிர் வந்த பொழுது சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் ஐம்புலன்கள் அதனுடைய தொழில் பேசுதல், நடத்தல், கொடுத்தல், கழித்தல், இன்புறுதல். இப்ப அறிகருவிகள் 5, தொழிற்கருவிகள் 5. அறிகருவிகளின் மூலமாய் இருக்கக்கூடிய தொழில் 5. அறிகருவிகளை கொடுக்கல, தொழில் 5 கொடுத்தார். தொழிற்கருவிகள் இருக்கிற தொழிலை கொடுத்தார். அப்ப 5 5 10 அறிகருவிகளினுடைய தொழில் என்ன? காது அறிகருவி. அதனால் அறியக்கூடிய தொழில் என்ன? ஓசை. அப்ப ஓசை, ஊறு, உரு, சுவை, நாற்றம் 5. கொடுத்தல், நடத்தல், பேசுதல், இடுதல், ஏற்றல் 5 10. இனி 10க்கு முன்னால என்ன இருந்தது? முன்னமே புருடன் 1 இருந்தது 11, பிராணவாயு 1 14, சித்தம் 1 15. இனி 10 வாயு, அதுல 9 வாயு. என பிராணவாயு முதலே வந்துருச்சு. அது மலக்காற்று, தொழிற்காற்று, ஒலிக்காற்று, நிறவு காற்று, தும்மற்காற்று, வெளிக்காற்று, கொட்டாவி காற்று, இமைக்காற்று, வீங்கல் காற்று. இப்படி அறிகருவியினுடைய தன்மாத்திரை 5, தொழிற்கருவியினுடைய தன்மாத்திரை 5, 10. அந்த கரணங்கள மனம், புத்தி, அகங்காரம் 13, புருடன் 1 14, சித்தம் 1 15. அதன் பிறகு வாயுக்கள் 9. இப்படி ஊட்டினால் 25 கருவி இந்த கண்டத்தில் இருக்கிறது. இதுக்கு வியன்கட்டுன்னு பேர்.
வியன்கட்டில் கருவிகள் ஈர் ஐந்தொழிய கொண்டு நியமித்து அற்றை நாள் கொடுப்ப பண்டை இருவினையான் முன்புள்ள இன்ப துன்பங்கள் வருவும் வகை அங்கே வருவித்து. சில இன்ப துன்பங்கள் எல்லாம் அந்த காலத்தில இருவினைக்கு ஏற்ப இன்ப துன்பங்களை எல்லாம் நுகரச் செய்து கனவுல இருவினை நுகர்ச்சி உண்டானதை அறிந்து அந்த நுகர்ச்சியில் பொருந்துமாறு செய்வான். அதன் பிறகு உருவுடன் நின்று ஓங்கு நுதலாய ஓலக்க மண்டபத்தில் பூங்கருவி எல்லாம் புகுந்து உண்டி. பிறகு இந்த புருவனடு இது ஓலக்க மண்டபம் என்று பெயர். திரு ஓலக்க மண்டபம். அந்த இடத்துல இருந்தா உயிர் தன்னுடைய உடம்பை கொண்டு இன்ப துன்பங்களை அனுபவிக்கும். அப்ப உயிருக்கு ராஜதானி எது? இந்த புருவனடு. அந்த மண்டபத்துக்கு பெயர் ஓலக்க மண்டபம். அந்த மேலான நெற்றியில ஓலக்க மண்டபத்துல இந்த பருவுடல்ல சேர்ந்து நின்று கனவில் செயல்படாமல் இருந்த அரிகருவிகள், தொழிற்கருவிகள் 5 5 10 இந்த 5ம் நமக்கு வந்து சேர்ந்தன. அப்போ 35 கருவிகள் இங்க. இப்ப நமக்கு எத்தனை கருவி வேலை செஞ்சு இருக்கிறது? 35 கருவிகள் நமக்கு இருக்கின்றன. ஓங்கு நுதலாய ஓலக்க மண்டபத்தில் பூங்கருவி எல்லாம் புகுந்து ஈண்டி அதன் பிறகு முன்னை நீங்காத முன்னை மலத்து இருள் உள் மூடாவகை நீங்காத முன்னை மலத்து இருள்னார். அப்ப உயிரை விட்டு எப்பொழுதும் நீங்காமல் இருக்கக்கூடிய ஆணவமாகிய இருள் உயிரின் அறிவை மறைக்காத முறையில் முன்னை மலத்து இருள் உள் மூடா வகை, மறுபடியும் அந்த உயிரினுடைய அறிவை மறைக்காத வகையில அகத்துள் துண்ணும் இருள் நோக்கும் சுடரேவோல். வீட்டுக்குள்ள துண்ணும் இருள். துண்ணும் இருள்னா நெருங்கி இருக்கக்கூடிய இருள். அந்த இருளை, வீட்டுல இருக்கிற இருளை நீக்குவதற்கு ஒரு விளக்கை ஏற்றினால் அந்த வீட்டுல இருக்கும் இருள் போகும். அத போல அந்நிலையே சூக்கும உடல் உருவில் பெய்து. அந்த நிலையில நுண்ணோசை சூக்குமை, நினைவோசை பைசந்தி, மிடற்றோசை மத்திமம், செவியோசை வைகரி, இந்த வாக்குகளை எல்லாம் நம்முடைய உயிருக்கு கூட்டி வைக்கின்றான். அப்படி கூட்டி வைக்க செய்து அந்நிலையே சூக்கும் சுடர் உருவில் பெய்து தொழிற்குரியர் ஆக்கி. இப்படி அந்த நிலை வேறுபாடுகளை அடைய செய்து யார் யாருக்கு என்னென்ன வினை இருக்குதோ அந்த வினைக்கு தக்கவாறு வெவ்வேறு தொழில்கள் செய்பவர்கள் உரியவர்களாக செய்து அந்தந்த தொழிலுக்கு செலுத்தும் அறக்கருணை. அந்தந்த தொழில அவங்கவுங்க வினைக்கு தக்கவாறு செய்ய வேண்டும். அந்த அறக்கருணை நம்மை காப்பதாக என்று அருமையா காட்டுகிறார். எனவே உயிர் சென்று சேரக்கூடிய இடம் 5: மூலாதாரம், உந்தி, நெஞ்சு, கழுத்து, புருவனடு. இத ஆசிரியர் உமாபதி சிவம் போற்றிப்பருடையில மூலாருங்கட்டு, உந்தி வியன்கட்டு, கண்டம் வியன்கட்டு என்று காட்டியிருக்கிறார். இது கட்டு என்பதற்கான நிலைகள் அது நூல்ல வருகிறது. அந்த முறையில ஆன்மாக்களுக்கு இருக்கக்கூடிய நிலை கேவலம், சகலம், சுத்தம். இதெல்லாம் 28வது பக்கம் ரொம்ப அருமையா காட்டியிருக்கிறார். நீங்க வகுப்பு முடிஞ்ச உடனே நெட்ல அவங்க அந்த புத்தகத்தை அனுப்பிச்சிருக்கிறாங்க. அதைய நீங்க பாருங்க. அந்த பகுதியை நன்கு படிக்கணும். இதுல இருப்பதை நான் உங்களுக்கு சுருக்கமா சொல்லி இருக்கிறேன். அல்லது நீங்க அந்த புத்தகத்தை பிரிண்ட் எடுத்து வைத்து கொண்டு பக்கம் 28ல கேவலம், சகலம், சுத்தம் என்று அவத்தை மூயப்படும். ஆணவத்தோடு மட்டும் இருப்பது கேவலம்,
மாயை கண்மங்களோடு செய்த சகலம் ஆணவம் மாயைகள் ஒடுங்கி உயிர் அருளோடு சுத்தம் என்று காட்டி அவத்தை 2 காரணவத்தை காரியவத்தை காரணவத்தை கேவல சகல சுத்தம் என்றும் காரியவத்தை நனவு கனவு உறக்கம் பேருறக்கம் வடமொழியில சாக்கரம் சொப்பனம் சுளுத்தி துரியம் துரியாதீதம் என்றும் இந்த முறையில உயிர் 5 வகையான நிலை வேறுபாடு அடையும். அப்படி வருகிறதுல இங்க 35 கருவி, இங்க 25 கருவி, இங்க 3 கருவி, இங்க 2 கீழே 1. இந்த முறையில உயிர் அறிவு விளக்கம் பெறுவதற்காக கருவிகள் குறைய குறைய உயிர் அறிவு குறைந்து ஒடுங்கும். கருவிகள் கூட கூட அறிவு சேர்ந்து விளங்கும். இது கணந்தோறும் மாறி மாறி உடம்பில நிகழ்ந்து கொண்டிருக்கும். அந்த முறையில் இறைவன் கருவிகளை எல்லாம் பண்டாரியாக இருந்து நம்மை கூட்டி வைக்கின்றான். இனி உயிர்ப்படங்கள் நிறையில ஆணவ மயக்கம் உயிரை மயக்காத வரையில இருளை நீக்குகிற விளக்கை போல உயிரில் வாக்குகள் 4ஐயும் இறைவன் சேர்த்து வைப்பான். சூக்கும, வைசந்தி, மத்திம, வைகரி இந்த 4 வாக்கை கூட்டுவான். அப்பொழுது உயிர்கள் நனவு நிலையில பலவிதமான தொழில்களை செய்து அதுல வல்லவர்களாக செய்து அந்தந்த தொழிலில் இறைவன் செலுத்துகின்ற அறக்கருணை உயிர்களாகிய நம்மை காப்பதாக என்று 7வது போற்றி, ரொம்ப சிறந்த போற்றி. அது நமக்கு நீங்க நான் இப்ப கூறியது உடனே அது நிச்சயமா ஞாபகம் மனதில் இருக்காது. குறிப்பா 27, 28, 29 இந்த 3 பக்கங்களை பல முறை கட்டாயம் படிங்க. சில நேரம் தெளிவு வந்துடும், வராத பொழுது மீண்டும் படிங்க. அல்லது வாட்ஸ்அப்ல என்னிடத்திலேயோ அல்லது அம்மாவிடத்திலேயோ கேட்டால் விளக்கம் கிடைக்கும் என்று சொல்லி இந்த அளவில 7வது போற்றியை திருக்குறள் சிந்திக்க வைத்தது. அவத்தை நிலையை மிக அருமையாக காட்டியிருக்கிறார். அதை சிந்திக்க வைத்த திருவருளுக்கும் குருவருளுக்கும் பணிவு கலந்த வணக்கத்தை வழிபாட்டை சொல்லி உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை சொல்லி இந்த அளவில இன்றைய வகுப்பை நிறைவு செய்வோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.